யாத்திராக புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது மாராவின் தண்ணீர் அருகே நடந்ததான ஒரு சம்பவம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த சம்பவத்தை நீங்க 13ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசித்துட்டு வரணும். எப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை ஆண்டவர்னா சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து இந்த ஜனங்களை அந்த பக்கம் ஆண்டவர் கொண்டு போனாரு. அப்புறம் வனாந்தரத்துல அவர்கள் போகிறார்கள். மாத்திரமல்ல, ஆண்டவரை துதித்து அவர்கள் பாடினார்கள், கனப்படுத்தினார்கள் ஆண்டவரை. அந்த பாடல்கள் ரொம்ப அற்புதமாய் காணப்படும். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணீர் இல்லைன்னா எப்படி இருக்கும்? 3 நாள் தண்ணீர். ஆக்சுவலா ஒரு நாள் தண்ணி இல்லைனாலும் நம்மளால தாங்க முடியாது, அப்படிதானே? நம்ம வீட்டுக்குள்ள போறோம், வீட்டுக்குள்ள போனா நமக்கு என்ன வேணும்? உடனே கதவு திறந்தோடனே லைட்டை போடணும். கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒரு எரிச்சல் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா எரிச்சல் வரும். நீங்க போறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணீர், காலை கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை, டாய்லெட்டை யூஸ் பண்றதுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா நீங்க பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம், வந்துடும் சீக்கிரமா தண்ணி அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்போட காணப்படல. ஒரு 2 நாள் தண்ணி இல்லை, அன்னைக்கு ஃபுல்லாவே தண்ணி வரலன்னா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவீங்களா இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது குக் பண்ணணும், கேஸ் போய் ஆன் பண்றீங்க, கேஸ் பாதியிலே நின்றுடுச்சு, வெளியில போனா கேஸும் கிடைக்கல, என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எரிச்சல் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 2வது நாள் ஆனா எப்படி இருக்கும்? 3வது நாள் ஆனா எப்படி இருக்கும்? முறுமுறுப்பு வருமா வராதா? அப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமா இந்த ஜனங்களுடைய பக்கத்துல ஒரு நியாயம் இருக்கிறது. 3 நாள் தண்ணீர் குறைபாடு அங்க காணப்படும் போது வனாந்திரத்துல அவர்களுக்கு எரிச்சல் அடைந்து அவர்கள் முறுமுறுத்து அதை தங்களுடைய வார்த்தையில, உடனே முறுமுறுத்தான வார்த்தையில வந்துருமா? இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அடிக்கி தானே வாசிப்போம். அப்புறம் வெளியில வருது அப்படின்னா உள்ள தாங்க முடியாத அளவுக்கு தானே எரிச்சல், அப்பதான் வெளியில வருது. அப்போ அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? தண்ணீரை வேற பாக்குறாங்க. அந்த தண்ணீரை குடிச்சா அது எப்படி இருக்கு? கசப்பா வேற இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் மாறா. அப்ப அவர்கள் பாத்தீங்கன்னா இத ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாம, அல்லது பாத்தீங்கன்னா இது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு கூட யோசிக்காம அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது முழுசா அதை வாசித்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், நீங்க நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லவா? நமக்கு அவசியம் பாத்தீங்கன்னா அந்த யாத்ராகம புஸ்தகத்தை நீங்கள் அவசியமாக வாசிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில எப்படி காணப்படுகிறது, ஏன் முறுமுறுக்க கூடாது, குறைவுபடும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை கர்த்தர் எப்படி பார்த்து அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்றதான, ஏன் அவ்வளவு கோபம் வந்தது ஆண்டவருக்கு அப்படிலாம் நீங்க அதை வாசிக்கும் போது அந்த ஜனங்க பக்கத்துல நியாயம் இருக்கிற போல இருக்கும். ஆனா கர்த்தர் ஏன் இவ்வளவு மோசமாக அவர்களை திட்டுறாரு, கடிந்து கொள்ளுகிறாரு, தண்டிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாசிக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க அதுல ஒப்பிட்டு பார்க்க முடியும். இல்ல புதிய ஏற்பாடு தான் நான் வாசிப்பேன், எப்படி வேணா நான் வாழலாம் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி வேணா வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். அவசியமாக அது நம்முடைய நிழலான வாழ்க்கையை குறிக்குது, அல்லது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை அது கற்றுக் கொடுக்கிறது. எப்படி வாழ வேண்டும், குறைவின் மத்தியில முறுமுறுக்காதபடி எப்படி வாழ வேண்டும், குறைவு உண்டாகும் போது எப்படி ஆண்டவரை அணுக வேண்டும் என்கிற காரியத்தை நீங்க அதுல படிக்கலாம்.